டேய் எப்பரா எடுத்த? சூப்பரா. ஆங்கிள் எப்படி இருந்தது? மரியாதை அந்த கேமராவை கொடு. ஏன்? எதுக்கு? நீ ராசாத்திய படம் பிடிக்கிறத நாங்க பார்த்தோம். ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு கோவமா? என்னடா கிண்டலா பண்ற? பக்கத்தூர் கிராமத்துல இருந்து வந்து எங்க ஊர் பொண்ணை போட்டோ எடுத்தது இல்லாம அடாவடித்தனமா பண்ற. ஏய் யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? தலைவா நாடக்காரன் வரான். என்னடா உனக்கு எனக்கு தான் வரவு செலவு. இதுல புதுசா ஊர்க்காரன் கணக்கு வச்சிருக்க. இத பார், நான் என்னமோ திருவிழாவாச்சுன்னு ஜாலியா பார்க்க வந்தேன். உங்க ஊர்க்காரங்க நான் போட்டோ எடுத்தேன்னு வீண் தரார் பண்றாங்க. நம்ம வேளாச்சலமாக ராசத்திய போட்டோ எடுத்துட்டான். ஆதித்யா இவனை சும்மா விடக்கூடாது. போட போக போகடா. அன்னைக்கு ஆதரவு இல்லாம அசலூர்ல இருந்து வந்தவங்களுக்காக அடியடியில் இறங்கின. இன்னைக்கு உள்ளூர் பொண்ணோட மானம் சொந்த மண்ணிலேயே பறி போகிறத பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறிய. மானத்தை மனுஷகிட்ட எதிர்பார்த்தா கிடைக்கும். எதை பத்தியும் கவலைப்படாத இவங்கிட்ட என்ன கிடைக்கும்? லவ்லி. எனக்கு தெரியும்டா நீ தப்பு பண்ணுவேன்னு. ஏய் இப்ப நீ இருக்கிறது என்னோட கொகையில. ஏய் புலியை எப்போதுமே அதோட கொகையில சந்திக்கிறோம்டா. அதுக்காக நீ புலி இல்ல. டேய் கதை சாத்துடா. இனிமே நீ போட்டோ எடுத்துன்னு வச்சுக்க. ஒண்ணு பெத்தவங்களை எடுக்கணும், இல்ல கூட பிறந்தவங்களை எடுக்கணும். ஆனா அதுவும் இல்லைன்னா கட்ட பொண்டாட்டி எடுக்கணும். நீ கட்ட பொண்டாட்டிய இந்த மாதிரி நினைச்சதான் எடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கதை கண்டல் ஆயிடும். என்ன ஆயிடு? கண்டல். அந்த பொண்ணுக்கு அவனுக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் ஒண்ணு இல்லைங்க எஜமா. அவ அவனோட ஊர்க்கார பொண்ணுங்க எஜமா. ஊர்ல ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க எஜமா. அந்த பொண்ணு தட்டுவங்க யாரு? அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சின்ன எஜமா கிட்ட சூதாட்டத்துக்காக கடன் வாங்கின வேதாச்சலத்தோட பொண்ணு. கணக்கு போய் இந்த வேதாச்சலத்தை கூட்டு வா. என்ன டாடி சம்பந்தம் பேச? என்ன டாடி சொல்றீங்க? உனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்ன டாடி இது? நான் என்னமோ திருவிழாவில ஜாலியா போட்டோ எடுத்தேன், அதை வச்சு கல்யாணம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம அந்தஸ்துக்கு அந்த மண்ணுல பொண்ணு எடுக்கிறது நம்ம அந்தஸ்தை வச்சு இல்ல வினோத், ஆத்திரத்தை வச்சு. அந்த பொண்ணை உனக்கு கட்டி வச்சு அந்த ஊர் ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை உண்டு பண்றேன் பாரு. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க டாடி. ஏன்னா வினோத், உங்க அப்பா எப்பவுமே யோசனை பண்ணித்தான் முடிவெடுப்பான். முடிவெடுத்த அப்புறம் யோசனை பண்ண மாட்டான். எதுக்கு நீ கவலைப்படாதே. ஏன்னா உன் ஜாதகத்துல உனக்கு 2 கல்யாணம்.
ஏற்கனவே 50 ரூபா தரணும், ஞாபகம் இருக்கா? சரியா, நானே இல்லையா சொன்னேன். வேதாச்சலம் ஜமீன்தார் ஐயா கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு, கிளம்ப சீக்கிரம். என்னை விட்டு போடுங்க, ஜமீன்தார் கூப்பிடலாம், போயிட்டு வந்துடுறேன். உள்ள வாயா. வணக்கம் ஜமீன்தார் ஐயா, வர சொன்னீங்களா? வேதாசலம் உங்க நிலைமை நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க சீட்டாட்டத்துக்காக பத்திரங்களை கையெழுத்து போட்டு என் மகன் கிட்ட கடன் வாங்கினீங்க. வீட்டு மேல கடன் வாங்கினீங்க, வீடு முழுகி போச்சு. நிலத்து மேல கடன் வாங்கினீங்க, நிலமும் முழுகி போச்சு. இன்னும் 12,000 ரூபாய் பாக்கி இருக்கு. என்ன பண்ண போறீங்க வேதாசலம்? ஐயா, நான் எப்படியாவது சீட்டாட்டத்தை நிறுத்த போறேன்னு சொல்றீங்களா? அது உங்களால முடியாது. கடனை அடைச்சிருவேன்னு சொல்றீங்களா? அதுவும் உங்களால முடியாது. இந்த விஷயம் ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நான் தற்கொலை பண்ணிப்பையா. அதுக்கு தேவையில்லைங்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுத்து சரி பண்ணிடுவோம். என்னையா முழிக்கிற? கடன்காரங்கிற அவமானம் போய் உறவுக்காரங்கிற மரியாதை வரப்போகுது. நீ என் சம்பந்தி ஆகப்போற, சந்தோஷப்படியா? நான் பட்ட கடனை நான் தாங்க அடைக்கணும். அதே மாதிரி என் பொண்ணு கல்யாணத்தை அவதாங்க முடிவெடுக்கணும். நீங்க எதுக்குமோ முடிச்சு போடுறீங்க. முடிச்சு நான் போடலையா, என் மகன் போட போறான் உன் பொண்ணு கழுத்துல. வேண்டாம் ஐயா, ஒருத்தருக்கும் தெரியாம சீட்டாடி உள்ள சொத்தெல்லாம் அழிச்சிட்டு நொந்து போயிருக்கையா. இந்த நேரத்துல நீங்க ஐயா, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்க வேண்டியது என் பொண்ணு தாங்க. என்ன மன்னிச்சிருக்கையா. முடிவை நான் எடுத்தாச்சு. இன்னும் 10 நாளுக்குள்ள பணத்தை நீ திருப்பி தர, இல்ல 11வது நாள் வருஷம் போட உன் வீட்டு வாசலுக்கு நான் வரேன். வேணாம் ஐயா, நீங்க எப்படியாவது நீ போய் நம்ம டீ கடையில காத்துட்டு நான் பொட்டு கண்டு வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். ஏன்னா நீ குடுத்து வச்சிருக்க பணத்துக்கு என்ன கணக்கு? எல்லாம் தெரியும், நீ போடா. சைக்கிள் கீழே வித்துறாத. அவ்வளவுதான். பொழுது சாயறதுக்குள்ள நான் வசூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பணக்கம் போட்டு கொண்டுறேன். வாங்க தம்பி. வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா. இந்தாங்க, நான் சந்தையில சம்பாரிச்ச பணம். என்னப்பா, சந்தையில மாடுங்க ஜாஸ்தி போல இருக்கு. 175 ரூபா இருக்கு. ஏப்பா ஆதித்யா, கொடுத்து வச்சிருக்கிற பணத்துக்கு ஏதாவது கணக்கு வச்சிருக்கியா? எனக்கு எங்க எழுத படிக்க தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோடு தான். கோடா? அது என்னப்பா கோடு? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுமா. நான் கோட்டை வச்சு ரோடே போட்டுருவேன். வரட்டுமா? டேய், ஒழுங்கா சாப்பிடுற. வரங்க. சரிப்பா, சரி. என்ன விநாயகமூர்த்தி, வேலையில ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இன்னைக்குள்ள சூளையை கல் எடுக்கணும். அப்புறம் விநாயகம், ஒரு முக்கியமான காரியம். எனக்கு ஒரு 15,000 ரூபாய் கடன் வேணும். எப்படியாவது சீக்கிரமா புரட்டி கொடுத்துருவேன். கிடைக்குமா? 15,000மா? ஏதுப்பா என்கிட்ட? வண்டியா செங்கல் போயிட்டு இருக்கு. நீ என்னடன்னா வண்டியா போன? ஏற்கனவே செங்கல் சொல்ல நஷ்டம் நடக்குதுப்பா. இல்லப்பா, கொஞ்சம் எப்படியாவது பார்த்து நீ ஏற்பாடு. பேசாதீங்கம்மா, சீக்கிரம் வேலையை பாருங்கம்மா. முத்தமா, பரிசம் போட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் வேண்டாங்கறியே, என்னடி அர்த்தம்? எனக்கு பிடிக்கல. எங்களுக்கு பிடிக்கல. அப்ப நீங்களே கட்டிக்கங்க. என்ன 4 பேருமா? ஏய் அலையாதடி, உன்ன கல்யாணம் ஆப்போது நாங்க ஆசைப்பட்டோம். இப்படிதான் அருக்காணியும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா. வாக்கப்பட்ட 3ஆம் மாசமே வாங்கி எடுக்கல. ஆரம்பத்துல இப்படிதான் ஆவுன்னு சினுங்குவாளுங்க. ஆரம்பிச்சுட்டா அப்படி போடு. சும்மா இருக்கிறி. எங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க, என்னால முடியாது. அவ்வளவுதானே. ஒரு பொண்ணா பிறந்தா அவ புருஷ வீடுதான் அவளுக்கு எல்லாமே. நீ வாடி சொல்ற. பொண்ணாக பிறந்தா ஒரு புருஷனுக்கு தடையா